வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல். இது நம்ம சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெல்லியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு தாங்க பார்க்க போகிறோம். நியூ டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்க்கு போகிற வழியில் இருக்கிற நம்ம பிரசிடெண்ட்டோட வீடு, பிரசிடெண்ட் மாளிகை, அதுக்கப்புறமா எம்பிஸ்லாம் வசிக்கிற இடம், நம்ம பிரதமரோட ட்ரீம் ப்ராஜெக்டான சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சாந்தினி சவுக்கில் இருந்து பிர்லா மந்திர் அல்லது லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் பார்த்துட்டு அங்கேருந்து டைரெக்டாக இந்தியா கேட் போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த ரோட்டில் தான், சாந்தினி சவுக் டு இந்தியா கேட் போகிற ரோட்டில் தான் இப்போ நான் சொன்ன எல்லா இடமுமே இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்பிஸ்லாம், அதான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிரசிடெண்ட்டோட வீடு, ஜனாதிபதியோட வீடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அதில் ஒரு கொடி தெரியும் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஸோ ஃப்ளாக் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பிரசிடெண்ட் வீட்டில் இருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இந்த ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் ஊரில் இல்லாத நாட்களில் அங்கே ஃப்ளாக் இருக்காது, எடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சுட்டு பிரசிடெண்ட் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியே இதே ரோட்டில் வந்துட்டு இருந்தோன்னா இப்போ நான் இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். திருப்பி இது நார்த் பிளாக்னு சொல்லுவாங்க. நார்த் பிளாக் ஹோம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இருக்கிறதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சீக்கிரம் நம்ம இறங்கிலாம் போயிட முடியாது, அங்கே இங்கேயும் தெரிய முடியாது. ஸோ அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். ஸ்பெஷலி ஜான்வரியில் குடியரசு தினம் வரும் இல்லையா, ஜான்வரி 26லாம் இங்கே ரொம்ப கெடுபிடி இருக்கும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். இப்போ இதே ரோட்டில் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ரேடியோ ஸ்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது பிடிஐன்னு சொல்லுவோம்ல, படிச்சிருப்போம் இல்லையா, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இங்கே இருந்து தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் செய்திகள் அனுப்புவாங்க, நியூஸ் அனுப்புவாங்க. அந்த ரொம்ப முக்கியமான இடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இதே ரோட்டில் தான் இருக்குது. அடுத்த பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்டிங், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதே ரோட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ். ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தாங்க இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இப்போ க்ரீன் கலராக தெரியுது பார்த்தீங்களா, அது அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிளானில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, புது பார்லிமெண்ட், அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்ஸ், உங்களோட ரெசிடென்சஸ், அது தவிர 10 பில்டிங் பிளாக்ஸ். அது எதுக்கு அப்படின்னா, எல்லா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸையும் அகாமடேட் பண்ணுறதுக்கான, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்கான இடங்களில் வசதிகளை அந்த 10 பிளாக்லையும் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்குது, இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த இடங்கள் எல்லாமே டிவியில், நியூஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரசிடென்ட் மாளிகையாகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், இல்லைனா இப்போ நான் காமிச்ச பிடிஐ அண்ட் ரேடியோ ஸ்டேஷன், இது எல்லாமே நம்ம டிவியில் மட்டும் பார்த்த விஷயங்களை இப்போ நேரடியாக உங்களுக்கு சுற்றி காட்டினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.